உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்காக ஆடுகளத்தில் கட்டிலங்காளையரை பந்தாட வரும் காளைகள் சிறப்பு பயிற்சியில் மும்மரமாக ஈடுபட்டுள்ளன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழர் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு அவனியாபுரத்தில் ஜனவரி 14ஆம் தேதியும், பாலமேட்டில் ஜனவரி 15 மற்றும் அலங்காநல்லூரில் ஜனவரி 16ஆம் தேதியும் நடக்கிறது. உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படி மாவட்ட நிர்வாக மேற்பார்வையில் விழா குழுவினர் சார்பில் ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகள் துரிதமாக நடந்து வருகின்றன. 2012இல் நடந்த ஜல்லிக்கட்டு கட்டுக்கோப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது பாராட்டு பெற்றது. இந்த ஆண்டும் அதேபோல் சிறப்பாக ஜல்லிக்கட்டை நடத்த விழா குழுவினர் முடிவு செய்துள்ளனர். ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ளும் காளைகளுக்கு சிறப்பு பயிற்சியாக மலையேற்றம், நீச்சல், நடை மற்றும் ஓட்ட பயிற்சி, மண் குத்துதல், வடம் போட்டு பழகுதல் என தினமும் காலை மாலை 2 மணி நேரம் கடும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. களத்தில் குதிக்கும் தனது காளை வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்பதற்காக 6 மாதத்திற்கு முன்பிருந்தே பயிற்சியில் காளைகள் களம் இறக்கி விடப்பட்டன. என் பேர் விஜயானந்தன் சார். நாங்க சார் எங்க பாட்டேன், எங்க தாத்தா, எங்க அப்பா, இப்போ என்னோட காலத்தில் 4 தலைமுறை நாங்கள் மாடு வளர்க்குறோம். இந்த ராஜான்ற மாடு ஒரு 60 ஸ்லீடு போயிருக்கும் சார். 60 ஸ்லீட்டில் இது வரைக்கும் எந்த ஸ்லீட்லையுமே பிடி மாடு கிடையாது. போராடும் வெற்றி பெற்று தான் வருது. எங்கிட்ட இருக்க மாடு பூராமே நாங்கள் நெருக்க நல்லா ட்ரைனிங் கொடுத்து நீச்சல் போட்டு காலையில் எழுந்திரிச்சு ஒரு 1 கிலோமீட்டர் நடக்க விடுவோம். மண்ணு குத்து விடுவோம், ஒரு அரை மணி நேரம் மண்ணு குத்து விடுவோம். நீச்சல் போடுறது காசை நாங்கள் பெருசாக நினைக்கலைங்க சார். பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்றனால வளர்க்குறோம் சார். 20 மாடு இருக்கையில டிராக்டர் செக்அப் பண்றாங்க சார். இந்த மாட்டுக்கு சாராயம் ஊற்றி விட்டுருப்பாங்க இப்படின்னு தான் சொல்லி செக் பண்றாங்க. அது நல்ல இதுதான் சார். நான் அரசு என்ன சொல்லுது நாங்கள் கேட்டு நடந்துக்கிறோம் சார். ஆனா அரசு எங்க கோரிக்கையும் கொஞ்சம் எடுத்து நடத்தினால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். காளைகளுக்கு இணையாக காளையர்களும் தயார் நிலையில் உள்ளனர். 20 நாட்களுக்கு முன்பு விரதம் இருக்கும் மாடுபிடி வீரர்கள் ஜல்லிக்கட்டுதான் தங்களது வாழ்வின் முக்கிய நாள் என்றனர். நாங்க மாடு பிடிக்கிறதுக்கு பின்னாடி மாட்டையும் போட்டு பழக்கிட்டே இருப்போம். அந்த எங்களுக்கு கோச்சிங் பண்ணிட்டே இருப்போம். அதாவது ஒரு 20 நாள் 25 நாள் நாங்க சாமிக்கு விரதம் இருப்போம். எங்களுக்காக வேண்டி எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றக்காண்டி, காயங்கேயும் பற்றக்கூடாது அப்படின்றக்காண்டி சாமிக்கு விரதம் இருந்து மாடு பிடிப்போம். மாடு நிறைய 4 வருஷம் பிடிச்சிருக்கான். சைக்கிள், கிரைண்டரு, ஃபேனு, தங்க காசு இதெல்லாம் பிரைஸ் வாங்கியிருக்கான். மாடுகள் இடிபாடுகளில் சிக்காமலும் சோர்வடையாமலும் இருக்கவும் இம்முறை முதல் முறையாக மாடுகளுக்கு டோக்கன் வழங்கப்படுகிறது. டோக்கனில் குறிப்பிட்டுள்ள வரிசை எண்ணை அழைக்கும் போது மட்டும் வாடிவாசலுக்கு மாடுகளை அழைத்து வந்தால் போதும் என்று விழா குழுவினர் தெரிவித்துள்ளனர்.